இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் பலூன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு வந்து வினிகர் வந்து கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கடுத்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் தேவைப்படுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பலூன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன கவர் வந்து கொஞ்சம் தேவைப்படும். கவரில் வந்து வினிகரை கொஞ்சம் போல் ஊற்றிட்டு அதை வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி கெட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பலூனில் வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஒரு காவாசி வந்து போட்டு விட்டுட்டு அதில் வந்து நம்ம வினிகரை வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி வந்து அமுக்கி விட்டு உள்ளக்க வந்து எடுத்ததுக்கு அடுத்து அந்த பலூனை வந்து நல்லா 2-3 முடிச்சு கூட வந்து போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மேஜிக் பலூன் ரெடி ஆயிடுச்சு. அதில் நீங்கள் டெக்கரேஷனுக்கு ஏதாவது பொம்மை அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாங்க. வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேஜிக் பலூன் அழகாக வந்து வந்துருச்சு. இதை வச்சு விட்டு ஒரு குத்துனீங்கன்னா போதும், அது கோவப்பட்டு புஷ்ஷுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊத ஆரம்பிச்சிருங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த வினிகர் வந்து பேக்கிங் சோடா கூட சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டுங்கிற ஒரு உப்பையும் கொஞ்சம் தண்ணியையும் கார்பன் டை ஆக்சைடையும் ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் பலூன் வந்து புஷ்ஷுன்னு வந்து ஊதுது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.